பெரிய புயல் அடிக்குது குஜராத்தில், சைக்ளோன். எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல். ஏன் ஜாதகம்? நான் போகிற ஃப்ளைட்டு மாத்திரம் ஓடுது. நான் சரி ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுது, ஒவ்வொரு ஃப்ளைட்டாக கேன்சல் 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 சொல்லிட்டு வர 10 ஃப்ளைட்டுக்கு மேலே சொல்லிட்டேன். சரி நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுன்னு சொல்லிட்டு லவுஞ்சில் நல்லா இடம் பிடிச்சி படுத்துக்கிறதுக்கு பார்த்துக்கலாமா, எப்போ ஃப்ளைட் ஆகி போதை பார்க்கலான்னு சொல்லி இடமெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். யுவர் ஃப்ளைட் இஸ் ஆன் சார் அப்படின்னு. பிளேன் டேக் ஆஃப் ஆச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆனோன்னு தெரியாது. இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி இறங்குது, இப்படி போய் தெலுங்குது, பேரழுது, உருளுது, என்னென்னவோ பண்ணுது. என் பக்கத்தில் ஒரு மிடில் ஏஜ் லேடி, அவங்க என்னை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. கத்துன்னு கத்திக்கிட்டு வராங்க. அம்மா கத்தி பிரயோஜனம் இல்லை, நீ எப்படி அமைதியாக வர? அமைதியாக வரலாமா, எனக்கு பேச்சு மூச்சு நின்று போச்சு. 1.25 மணி நேரமா இன்னும் ஃப்ளைட்டு டைமு. 1 மணி நேரம் இந்த மாதிரி அவசரம். கரெக்டாக அந்த அகமதாபாத் போகும்போது இது சரியாகி இறங்கிட்டோம். இறங்கினாக்கா அகமதாபாத் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து எங்களை ரிசீவ் பண்ணி தைரியமாக இருக்கும், சாரி டன் மிஸ்டேக் அப்படி இப்படின்னா. நான் போனது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங். அவங்க நான் உள்ளே போய் நுழையிறம் முழிக்கிறாங்க ராத்திரி. எப்படி வந்து நீ இந்த இவ்வளோ சைக்ளோன் எப்படி பிளேன் ஓட்டினாங்களா? ஆமாம். அவங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த வெதரில் பிளேனை ஓட்டிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லி கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க. வெளிநாட்டுக்காரன் கொடுத்தான் கம்ப்ளைண்ட்.